தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜான் துரைக்கு சேர் இல்லையா? இன்னும் வெளியே யாராவது நிற்கிறாங்களா? ஸ்பீக்கர் வெளியே கேட்குதா சவுண்டு? நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த 2ஆம் ஆராதனையிலே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையை நாங்கள் தெளிவாய் கேட்டு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், அவருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் மூலமாக உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஸ்டாண்டர்ட் விட்டு அவர் கீழே இறங்க மாட்டார், மேலேயும் போகும். அவருக்குன்னு ஒரு, நம்மெல்லாம் அடிக்கடி கீழே கொஞ்சம் சரிவோம், மேலே போக முயற்சிப்போம். ஆனால் அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. தாவீது சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், அவர் மிகவும் பெரியவர். The Lord is great அப்படிங்கிறார். மிகவும் பெரியவர், வெரி கிரேட், மிகவும் பெரியவர் என்று இன்னொரு வார்த்தையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியவர் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் செய்த காரியம், அதுதான் பெரியவர் என்று அர்த்தம். நம்ம கற்பனையில் கூட இப்படி நினச்சிருக்க மாட்டோம், இப்படி எனக்கு நடக்கும், நம்ம சபைக்கு நடக்கும். நீங்களாம் நினச்சிங்களா? பங்களா ஸ்டாப் சர்ச்சை விட்டுட்டு இங்கே வந்து ஆராதிப்போன்னு யாராவது நினச்சிங்களா? நம்ம கற்பனையில் கூட நான் நினைக்கல. நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியத்தை செய்கிறது தான் பெரியவர். ஆனால் இப்போ வாசிக்கிற அந்த வார்த்தையில், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீதோடு சேர்ந்து சொல்லுவோம், மிகப்பெரிய காரியங்களை செய்வார், மிகவும் பெரிய காரியங்களை செய்வார் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படி என்றால் புத்தி கெட்டாத காரியங்கள் நடக்க போகிறது. இந்த வாரத்தில் உங்கள் குடும்பம், நம்முடைய சபையில், அல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஒரு காரியத்தை செய்து, ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பி மிகப்பெரியவர் என்பதை இந்த வாரத்திலே வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவருடைய நாமம் மிகவும் பெரியது. பாட்டு அழகா பாடும். இந்த நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. பார்த்தீங்களா? அவருடைய நாமம் பெரியது. அல்லேலூயா. அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் வேற எந்த பெயரோடு ஒப்பிட முடியாது. இயேசு என்ற பெயர் யாருக்கும் பொருந்தாது. எந்த தெய்வம் என்று சொல்லுகிற யாருக்குமே அது பொருந்தாது. இன்னும் சொல்ல போன இன்னொரு வார்த்தை இருக்கு, எல்ஷடாய் என்று சொல்லும் போதே ஆபிரகாமுக்கு ரொம்ப அசந்துட்டார் அந்த வார்த்தை கேட்டு. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவருக்குள்ளே அதிர்ச்சி உண்டானது. எல்ஷடாய், அவருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற வாய்ப்பே கிடையாது. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைவேற வாய்ப்பே இல்லை. அதை யாராலும் நிறைவேற்ற முடியாது. காரணம், ஆபிரகாம் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் செத்து போனது போல இருக்கு, உயிரற்றது போல இருக்கிறது, வாய்ப்பே இல்லை, நடக்காது, முடியாது. அப்படிங்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய பெரிய நாமம் என்ற
எல்சடாய். சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். ஆமென். ஹல்லேலூயா. நான் யாரு? எல்சடாய் நாமத்தை உடையவன். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாம் விட நம்ம யாரும் அந்த வயசு ஆகலை, நம்ம சரீரம் நல்லா தான் இருக்கு, படியேறி வந்திருக்கீங்க. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் எல்சடாய் என்ற நாமம் உடையவர். அதே நாமமுடைய கர்த்தர் இந்த ஆராதனையிலும் அவர் சொல்லுகிறார், இந்த எல்சடாய் நாமத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்புவதற்கு ஏதும் இல்லாத, நம்ப முடியாத சூழ்நிலையில தான் ஆண்டு இந்த வார்த்தையை பேசுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சில நேரத்தில் நம்ம நம்பவே முடியாது, நடக்குமா நடக்காதா சந்தேகத்தில் இருக்கும்போது தான் கர்த்தரின் நாமம் பெரிதாக வெளிப்படுத்தப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் சாதாரண காரியங்கள் அல்ல, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் இந்த நாட்களிலே. ஆமென். ஏன் பெரிய காரியம் செய்கிறார்? ஏன் பெரிய காரியம் செய்கிறார்? அவர் பெரியவர், ஆகவே பெரிய காரியம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன் பெரிய காரியம் செய்கிறார்? ஆகவே அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் அங்க ஒருவர் பெரியவர் இருக்கிறாருங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது என்பதற்காக தான் சில நேரத்தில் சொல்கிறேன் இல்லை, நம்ம குடும்பத்தில் நிகழ்ச்சி ஒரு சில நேரத்தில், பாஸ்டர் நீங்கள் தான் வந்து மேரேஜ் நடத்தணும் அப்படிங்குவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு லைசன்ஸ் இல்லை. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ யார் வந்து நடத்துவா? நான் சொல்லுவேன், உங்கள் ஊரில் பெரியவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு நடத்திடுங்க. நாங்கள் வருவோம், ஃபேமிலியாக ப்ளஸ் பண்ணுவோம், ஆசீர்வதிப்போம் பொண்ணு மாப்பிள்ளைய. ஆனால் எனக்கு லைசன்ஸ் இல்லை, நடத்தக்கூடிய லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நம்மளும் அப்படி சொல்கிறோம். அங்கே ஒருத்தர் இருக்கிறார் பெரியவர், அவர்கிட்ட போனால் நல்ல பேசுவார், நல்ல பெரியவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி தான் ஆண்டவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. இருக்கிறாங்க அங்கங்கே பெரியவங்க இருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார். யாரு? பெரியார். இந்த பேரெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவருக்கு மிகவும் பெரியவர், பெரியவர். ஒருத்தர் இப்படி ஒரு அம்மா ஜவுன் பெருசு, எனக்கு அற்புதம் செய் பெருசு. இயேசுவை என்ன சொல்லுவாங்க? அவர் பெரியவர். அவங்க கிராம பேச்சில் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் சின்னதில்லை. இன்னொரு அம்மா தாடிக்காரரே எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும், சண்டை போடுவாங்க. யாராம்மா? ஏசப்பா தாடிக்காரன். இங்கே அதுதான் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் மிகவும் பெரியவர். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், நம்முடைய ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய நாமம் பெரியது. அவருக்கு ஒரு லேபிள் இருக்கு, அந்த லேபிள் யாருக்கும் பொருந்தாது. அவருக்கென்று ஒரு நேம் இருக்கு, அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. அதில் யாரையும் கொண்டு வந்து இணைக்கவே முடியாது. புத்தர், இயேசு, காந்தி பிறந்தது எப்படி இணைச்சி வச்சிருக்கான் பாருங்க, அதெல்லாம் இணைக்கவே முடியாது. அவருடைய நாமம் பெரியது, பெரிய நாமம். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்திலே எத்தனையோ இருக்கிறாங்க பெரியவங்க, ஸ்தோத்திரம். யாரும் இந்த தெய்வத்தோட, நம்முடைய இயேசுவோட ஒப்பிட முடியவே முடியாது. ஆகவே தான் பாடுகிறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். உண்மையா அந்த வசனத்துக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களை தெய்வம் என்று சொல்லி அறிமுகம் செய்தாலும், தங்களை தேவர்கள் என்று வெளிப்படுத்தினாலும்,
எல்லாம் ஆண்டவருக்கு கீழே தான். புரிஞ்சுக்கங்க. நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன், எம்மதம் சம்மதம் அப்படிலாம் இருக்கிறவங்க கவனிங்க. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் நீங்க சாமிங்கிறது எல்லாம் அதுக்கு கீழே தான். அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்லை, முடியாது. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், அவருக்கு மேல ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவர்தான், அவருடைய நாமம் பெரியது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. சத்தம் அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அறிக்கை பண்ணீங்களா? விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை இந்த வாரத்தில் செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய சபைக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, ஏனென்றால் அவர்தான் தெய்வம், அவர்தான் இரட்சகர். நீங்கள் அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால், நம்புவீர்களானால், எல்லா தேவர்களை காட்டிலும் நான் பெரியவர் என்று அவர் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறார். ஆமென். நீங்கள் எந்த விதத்திலும் தாக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். நிறைய பேருக்கு ஒரு பயம் என்னென்ன, ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இந்த சர்ச்சு மேலே கண்ணு யாரோ வச்சுட்டாங்க. என்னவா? கண்ணு வச்சுட்டாங்களாம். அதனால இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா, கேரளா போயிட்டு வந்தீங்கன்னா அந்த டிஸ்டி, என்ன டிஸ்டியா, அதெல்லாம் போயிடும், அதெல்லாம் போயிடும்னு நல்லா ஜெபிக்கிற அம்மா சொல்லி கொடுக்குது எனக்கு. ஊழியம் செய்கிற அம்மா, அந்த ஏரியாவிலே அவங்க தான் ஊழியம் செய்வாங்க. ஊழியம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு என்னென்ன, அதெல்லாம் கொஞ்சம் கீழே வந்துருச்சு அன்றைக்கி சொல்லும்போது. அது அப்போது இயேசுவுக்கு மேலே போயிடுச்சு. மந்திரம், தந்திரம், செய்வன, பிள்ளி சுனியம் அப்படி நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய ஏமாற்றுகள் இருக்கிறாங்க. ஆமாம். ஒரு தட்டை வச்சுக்கிட்டு வைத்து இப்படி போட்டு நீவுறாங்க, டப்ப டப்ப டப்பன்னு கல் விழுகுது. எங்கே கேட்குறீங்களா? போலான்னு ரெடியாக இருக்கீங்களா? போயிடாதீங்க. இதெல்லாம் பிசாசு வேலை. அவன் ஏற்கனவே கல்லெல்லாம் அங்கங்கே சொருகி வச்சுருக்கிறான் கையில், நமக்கு அது தெரியாது. ஆமாம். குழாய் வச்சு எடுத்தாங்க பாஸ்ட்டு, உறிஞ்சு பச்சை பச்சையாக வந்துச்சு, கருப்பு கருப்பாக வந்துச்சு அப்படிங்குவாங்க. தெரியாமல் போயிருப்பீங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவருடைய நாமம் பெரிய நாமம். ஆமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெரியவர் என்று நம்புகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வாரத்திலே செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே நீங்கள் எந்த விதத்திலும் தாக்கப்பட மாட்டீங்க, பாதிக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா அவருடைய நாமம் மேலான நாமம். நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களை காட்டிலும் மிகவும் பெரியவர். பெரியவர்னா இருக்கிறாங்க, நம்ம ஊர்லேயும் சில பெரியவங்க இருக்காங்க. ஆகவே தான் தாவீது கொஞ்சம் சேர்த்து சொல்கிறார், மிகவும் பெரியவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே சிலர் அப்படி நினைக்கிறாங்க, மந்திரம் இருக்குது பாஸ்டர், செய்வனை இருக்குது, பில்லிசூனி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடு கட்ட போகிறாங்க, குழந்தை வாந்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் சிறகடிக்க போகிறாங்க. அப்போது அங்கே ஆண்டவரை கீழே கொண்டு வந்துடுறீங்க, ஆண்டவரை கீழே இறக்கிறோம், அவர் பவரை கம்மி பண்ணிடுறோம். நீங்கள் பண்ணுறதுனால அவருடைய பவர் ஒரு நாள் குறையாது. அவர் எப்பவும் மேலானவர் தான், பெரியவர் தான், அதில் மிகவும் பெரியவர். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெலிஸ்தியர்களுக்கு ஒரு சாமி இருந்துச்சு. அந்த சாமி பேர் தாகோன். அவங்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த தாகோன் தெய்வம் தான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யெகோவா தெய்வத்தை விட பெரிய தெய்வம் அப்படி நினச்சிக்கிட்டு அவனுங்க இருந்தானுங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாகோனுக்கிட்ட வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சர்ச்சை பூட்டிட்டு, கோயிலை பூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய நினைப்பெல்லாம் இஸ்ரவேல் தெய்வம் ஜோட்டா, எங்கள் தாகோன் படா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு
வந்து பார்க்குறாங்க. கோயிலை திறந்தா தாகோன் கொப்பரக்கு விழுந்து கிடக்கு, முகங்கொப்பர விழுந்து கிடக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக. அப்போ அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, ஏதோ தவறு நடந்திருக்கு, பரவாயில்ல சரி மறுபடியும் எடுத்து நிறுத்தி மறுபடியும் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க கோயிலில். அடுத்த நாள் வந்து பார்த்தா தலை தனியா, கை தனியா, துண்டு துண்டா, பீஸ் பீஸா போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். அவங்க வாழ்க்கையில நீங்க ஆராதிக்கிற தேவன் நான் யார் தெரியுமா? தாகோன் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆமா, நான் பெரியவர் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். முதலாவது இஸ்ரவேல் நாட்டிலே செய்து காண்பித்தார், இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து காண்பித்தார். சிலரை சுருக்கமாய் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் என்ன, சிலர்லாம் காலையில் ஒருத்தருக்கு சொல்கிறேன், நான் ஏற்கனவே பிரசங்கிச்சிட்டேன் பாஸ்டர், நீங்கள் பேசின மாதிரியே இன்றைக்கி காலையில் சர்ச்சு கிளம்பும் போது அவர் வேலை செய்கிற ஓனர் கேட்டாராம், உங்கள் என்ன ஆண்டவர் பெருசா? என்னவா அவர்கிட்ட போகிறீங்க, இன்னும் பெருசாக ஏதாவது செஞ்சிருவாரா? அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஓனரு நம்ம விசுவாசிக்கிட்ட சொன்னது எனக்கு தெரியாது. அவர் இவருக்கு புரிய வைக்க முடியாது. ஆமாங்க எங்கள் ஆண்டவர் ரொம்ப பெரியவர் தான்ட்டு வந்துட்டாராம். நான் இப்போ கேட்குறேன், பிரசங்க நேரத்தில் 5 மணிக்கு ஆராதனையில் கேட்குறேன், உங்கள் ஆண்டவர் என்ன பெருசாக செஞ்சிட்டார்? வேறம்மா பாசியில் கேட்பாங்க, நான் அதை சொல்ல கஷ்டமாக இருக்கு. என்ன அப்படிங்க இல்லை கேட்குறாங்கல்ல, உங்கள் சொந்தக்காரர் கேட்குறாங்கல்ல, உலகத்தான் கேட்குறேன், என்ன இயேசு என்ன பெருசாக செஞ்சிட்டார், உங்கள் ஆண்டவர் என்ன பெருசாக செஞ்சிட்டார் என்று பலர் இங்கே வந்திருக்கிற சிலர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க. சிலர் வாயிலேயே பேசிடுறீங்க. சிலர் எப்பவுமே பேசிடுவாங்க. இந்த பேசாதவங்க அப்படியெல்லாம் நல்லவங்க நினச்சிடாதீங்க, அவங்களுக்கு சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம சிந்தனையை மாத்திரம் ஆண்டவர் ஸ்டோர் பண்ணி பதிவு பண்ணாருன்னா, நம்ம சிந்தனையில் என்னெல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன ஓடிட்டு இருக்கு, ஏசு பெரியவர்னு இந்த கண்ணாடிக்காரன் கத்திட்டு இருக்கிறான், நம்ம பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம வீட்டில் 2 பெருசை விட்டுட்டு வந்துட்டோமே, அப்படியெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி ஆண்டவர் போட்டு காமிச்சாருன்னா, நீங்கள் பண்ணி வச்சா கிட்ட ஆண்டவர் உங்க கிட்ட வருவாரா? 100 அடி தள்ளி ஓடிடுவார். அதான் ஒருத்தர் சொன்னார், நம்மளை படைக்கும் போது இங்கே ஒரு டிவி வச்சிருக்கணுமா. இப்போல்லாம் கார் வாங்கும் போது டிவி பொருத்தி அதுலேயே அட்டாச் பண்ணி அனுப்புகிறான் டிவி. ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு டிவி. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் நெத்தியில் ஒரு டிவி இருக்கணுமாமா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டாக படம் வந்துடணுமா. எப்படி இருக்கும்? ஐயோ, கர்த்தர் வருவாரா? நம்ம கிட்ட ஓடி போயிடுவார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சிலர் வெளியே பேசுகிறாங்க, சிலர் உள்ளேயே முனைக்கிறாங்க. என்ன பெருசாக நடந்துருச்சு, வாரம் தான் போகிறோம், இப்படியே தான் இருக்கிறோம், என்ன பெருசாக ஆண்டவர் பண்ணிட்டார் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா, கர்த்தர் செய்யும் காரியங்களை நீங்கள் அவங்க முன்னாடி பேச போகிறீங்க இந்த வாரம். உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? என்னமோ சர்ச்சு பிரச்சனை, நீங்களே உங்கள் சர்ச்சு பிரச்சனையில் என்ன பண்ணிட்டார் அப்படி நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்டாங்கல்ல. நீங்கள் சொல்ல போகிறீங்க, பேச போகிறீங்க, கர்த்தர் ஒரு காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சில காரியத்தை பேச போகிறீங்க, அவங்ககிட்ட என்ன செஞ்சிட்டான்னு கேட்டவங்களுக்கு பதில் கொடுக்க போகிறீங்க. அதை கர்த்தர் இந்த வாரத்தில் செய்து காட்ட போகிறார். தெளிவாய் வாசிக்க நாம் தெரிந்த வேத பகுதி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32. ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க, ஒருத்தரே வாசிக்க வேண்டாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32 இதிலிருந்து 35 வரைக்கும். 35 வரைக்கும்.
இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட பெரிய காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அம்மா நீங்க ஒண்ணுதான் படிக்கணும். இந்த பக்கம் ஒரு சத்தம் வரட்டும். இவங்க யாரும் ஆரம்பிச்சிங்க. ஓ டீச்சர் படிங்க. யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்தது உண்டோ? எத்தனை ஜனம் இருக்கு, எத்தனை ஜாதி இருக்கு. யாருக்காவது அப்படி தெய்வம் பேசி இருக்குதா? அப்படி பேசியும் உயிரோடு இருந்திருக்கிறாங்களா? அடுத்த வசனம். ரொம்ப கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும், அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். கர்த்தர் இந்த நாட்களை பெரியவர் என்பதை இங்கே பாருங்க காட்டி கொடுக்க போகிறார். நீங்க இதை பேச போறீங்க. அல்லேலூயா. உங்க வாயினாலே பேச, உங்க இன்னும் ஆண்டவர் பெருசா செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கல்ல, அவனுக்கு நீங்க செய்ய சில காரியத்தை சொல்ல போறீங்க. அதுக்கு முன்பாக கர்த்தர் மிகவும் பெரியவர் என்பதை, அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உள்ளது என்பதை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நிரூபித்து காட்ட போகிறார். என்ன செய்ய போகிறாராம்? வாசிங்கள் எல்லாரும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும், வல்லமையா தான் சொல்லுங்களேன், வல்லமையுள்ள கரத்தினாலும், சத்த ஓங்கி சொல்லுங்களேன், ஓங்கிய புயத்தினாலும், பயங்கரமா சொல்லுங்களேன், மகா பயங்கரத்தினாலோ செய்கைகளினாலோ கர்த்தர் இந்த வாரம் நம்முடைய பிசினஸிலே, ஊழியத்திலே, சபையிலே மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதான் நம்ம சொல்ல போறோம். என்னத்தை செஞ்சிட்டார் உங்க ஆண்டவர் கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செய்ய போறோம். அவர் அற்புதங்களை, அடையாளங்களை, யுத்தத்தை நமக்காக யுத்தம் செய்ய போறாருங்களாம். ஆமே. ஆகவேதான் சொல்லியிருக்கு, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. நான் எல்லாம் நான் செய்யறேன், நீ அமைதலா இருந்து பாரு. யுத்தம் உனக்காக நான் செய்யறேன். அடுத்தது வல்லமையுள்ள, சத்த அறிக்கை பண்ணுங்க எல்லாரும், வல்லமையுள்ள ஆண்டுடைய கரம். எப்படிப்பட்ட கரம்? எப்படிப்பட்ட கரம்? பின்னாடி சத்த வரட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையான கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செய்கைகளினாலும் ஆண்டவர் சில காரியங்களை செய்து, நான் பெரிய தேவன், மிகவும் பெரியவர், என் நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் என்பதை கர்த்தர் உங்கள் வாயினாலே பேச வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்படி இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, மனசுல ஞாபகமா இருக்கு. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்னங்க, யுத்தத்தினாலும் வல்லமையின் கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செய்கைகளினாலும். போதும், அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. கர்த்தர் செய்ய போகிறார், நம்முடைய சபைக்கு செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையை உங்களுக்கு செய்ய போகிறார். யூடியூப் மூலமா லைவ்ல பல தேசங்களிலிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பது முதலாவது இஸ்ரவேல் தேசத்திலே அவர் செய்து காட்டினார். இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே அதை செய்து காட்டினார். அந்நிய ஜனங்கள் பார்க்க, சுற்றியுள்ள ஜனங்கள் பார்க்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார்.
சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். பா, எந்த சபைக்கு இப்படி ஒன்று நடக்கலப்பா. எப்படி இன்னும் இத்தனை சபையை பார்த்துருக்குறோம், டிவியில் பார்த்துருக்குறோம், பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் வேளாங்கண்ணியில் அற்புதத்தை எல்லாம் கேட்டிருக்கோம். வேளாங்கண்ணியில் நடக்காதது இந்த சர்ச்சில் நடந்திருக்குதப்பா அப்படின்னு சொல்ல கத்த வைக்க போகிறார். உங்கள் வாயினாலே சொல்ல வைக்க போகிறார். சுற்றியுள்ள ஜனங்கள் அதை பார்க்க வைக்க போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவர் மிக தெளிவாய் இன்றைக்கு சிலரோடு கத்த தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வணங்குகிற இந்த தேவன், நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன், ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளையே, அவர் உங்கள் மூலமாய் நான் யார் என்று சுற்றியுள்ள இருப்பவர்களுக்கு காட்டப்போகிறார். அவர் காட்ட மாட்டார், உங்களை வச்சு காட்டப் போகிறார். நம்முடைய சபையை எக்ஸாம்பிள் வச்சு காட்டப் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலர் சொல்ல போகிறார்கள், நீங்கள் வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வங்க. நிறைய பேர் சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உண்மையான தெய்வங்க என்று சொல்ல போறாங்க. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்ல போறாங்க. ஓ ஹல்லேலூயா. மறு கேள்வி கேட்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய போகிறார். வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். ஒரு அதிசயங்களை செய்ய போகிறார். அது எல்லாராலும் அறியப்பட போகிறது. தாம் வல்லமையுள்ள கரத்தை வெளிப்படுத்த போகிறார். ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்த போகிறார். மகா பயங்கரமான செயல்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. இதில் சந்தேகமே வரக்கூடாது, கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. ஆனால் சூழ்நிலை நம்மளை பயப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் வாழ்க்கையில் வல்லமையான கரம் செயல்பட சொல்லுங்க, இந்த வாரத்தில் வல்லமையான கரம் செயல்பட போகிறது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் யுத்தத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் மகா பயங்கரமான செய்கைகளின் மூலமாக கர்த்தர் தம்முடைய மகா பெரிய தேவன் என்பதை உங்களுக்கு நிரூபித்து உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் பார்க்க செய்ய போகிறார். நீங்கள் பேச வைக்க போகிறார். நீங்கள் பேச செய்ய போகிறார். ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெரிய காரியங்களை ஒன்று உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பெரிய காரியங்களில் ஒன்று, சத்துருக்களுக்கு அவர் சரி கட்ட போகிறார். ஹல்லேலூயா. சத்துருவின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார். வழக்காட போகிறார். அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். சத்தமா சொல்லுங்க, அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். எங்க ஏசாயாவில் வாசிக்கிறோம், உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை நியாயம் தீர்ப்பதை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. நீதிபதி அல்ல, வக்கீல் அல்ல, போலீஸ் ஸ்டேஷன் அல்ல, கர்த்தரே நியாயம் தீர்க்க போகிறார். அவருடைய கரத்தினால் ஒரு பெரிய காரியம் நடந்தது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்னென்றால், அந்த எகிப்தியர் ரொம்ப அந்த என்ன கையில் ஈ ஓட்ட மாட்டாங்க, எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டாங்களா, ஈ ஓட்ட மாட்டாங்க சொன்ன மாதிரி அந்த எகிப்தியெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டான். கஞ்ச பிசுனேரி இருக்கிறதுலையே. கஞ்ச பிசுனேரிக்கு மேலே இன்னொன்று இருக்கா, வடிகட்டுன கஞ்ச பிசுனேரி. அப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா, அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, நீங்களாம் தாராளமாய் கொடுக்கிறவர்கள். நம்ம சர்ச்சு எவ்வளோ நல்லா இருக்குன்னா நீங்கள் தான். ஆமென். உங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநேகர் காணிக்கேஸ் ஃபேஸ்புக் என்ன சொல்கிறது, கூகுள் பே, நான் லேட்டாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு உடனே போட தெரில. ஸ்தோத்திரம். எனக்கு நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கி கேத்திக்கிட்ட கொடுத்தா, எங்களுக்கு குட்டி
பேத்திக்கிட்டு கொடுத்தா இப்படிங்கிறான். இன்னொரு பேரன் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இப்படி பார்க்குறான். இப்படின்னு பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த காலத்தில் செல்போனை வெறுக்கிற சந்ததிகளை எழுப்புறதுக்காய் சோட் செல்போன் தான் தூக்கி வீசுறான்னு எதை கொடுத்தாலும் இப்படி பார்ப்பாரு. ஆண்டு சொல்ற, என்னிடத்தில் வருகிறதை புறம்பே தள்ளுவதில்லைங்கிறார். இவர் தள்ளிக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு விரும்பி ஒன்று எடுப்பாரான்னு பார்த்தா ஆமாம் அப்படின்னா என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு மேலே எல்லாம் தூசி போப்பா. ஆமாம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் செய்தார். எகிப்தியர்கள் கொஞ்சம் இரக்கம் காட்டினாலே பெரிய விஷயம். இரக்கம் காட்டாத ஒரு குணம் உள்ளவர்கள் இந்த எகிப்தியர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாரானால், என்னென்ன கடினமான காரியங்கள் சூழ்நிலைகள் இருக்கிறதோ, கடினமான இருதயம் யாருடைய இருதயமாக இருந்தாலும் அவங்ககிட்ட வாங்க முடியாது, அந்த ஆளுகிட்ட ஒன்றும் சாதிக்க முடியாதனால அந்த நபர்கள் கொடுக்க வைப்பார் கர்த்தர். ஆமென். சில இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும், சொத்துக்கள் வந்து சேரும். வாங்க முடியாதுன்ட்டு இருந்தீங்கல்ல, கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன். கேரளாவில் ஒரு பாஸு, அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவர் வாழைத்தோட்டம்லாம் வச்சுருக்கிறார். 3 நாள் கன்வென்ஷனுக்கு போகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். மிகாவேல், காப்ரியேல் வந்து தோட்டத்தை பார்த்துக்குங்க, நான் ஊழியத்துக்கு போகிறேன் ஆமேன்ட்டு போயிட்டார். வந்து பார்த்தாரு, ஒரு அருமையான வாழை கொலை, பழுத்து இருந்த கொலை காண, எவனும் அறுத்துட்டு போயிட்டான். வந்தோடனே கோபத்தில் கேட்டார், மிகாவேல், காப்ரியேல் எங்கப்பா நீங்க? அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் ஐயோ ஐயோன்ட்டு கத்திட்டு தூக்கிட்டு வரான். கொண்டு வந்து கொடுத்துட்டு காணிக்கையும் கொடுத்துட்டு போனானா. திருடிட்டு போன வாழை கொலையும் கொடுத்துட்டு ஒரு நல்ல காணிக்கையும் கொடுத்துட்டு போனானா. அவன் சொன்னானாம், நீங்கள் என்ன பண்ணீங்க? மந்திரம் பண்ணீங்களா? ஒருத்தன் வந்து முதுகில் அடின்னு அடிக்கிறான். யாரு? காப்ரியேல். உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் காப்ரியேலை வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒன்று இரக்கம் காட்டாத அந்த எகிப்தியரை இரக்கம் காட்ட வைத்தார், தயவு காட்ட வைத்தார். நமக்கு இப்போ இந்த நாட்களில் அநேகருக்கு தயவு காட்ட கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். அநேக அதிகாரிகள் நமக்கு தயவு காட்ட வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியத்தில் இதை இப்போ இந்த கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் சாம் ஒரு பயங்கரமாக திட்டினார். ஃபோன்லேயே சொன்னார். அந்த குரூப்லேருந்து தூக்கி வீசிட்டார். சாமுக்கு ரொம்ப வேதனை. எல்லாம் ஒன்றா ஃப்ரெண்டாக இருந்தோம், திடீர்னு தூக்கி வீசிட்டார். கவனிங்க, இப்போ சாம் உங்கள் தயவு வேணும்ப்பா. ஒரு நாளைக்கு 10 ஃபோன் எப்போ வருதுன்னு தெரியாது. நைட்டு 1 மணிக்கும் வருது. சாம் பாஸ்டர், உங்களுடைய தயவு வேணும் பாஸ்டர். தூக்கி வீசப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட என்னை எப்படி பார்த்தீங்களா? இப்படி நிறைய சொல்ல முடியும். சில போலீஸ் அதிகாரிகளை தூக்கி வீசினான். இந்த திருப்பூர்ல யாரோ போய் சொல்லி எங்களை அநியாயமாக பேசினதை, அந்த கோபத்தை காட்டினாங்க. அவங்க எங்ககிட்ட தயவு காட்டினதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அல்லேலூயா. ஆகவே இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு தயவு காட்டுவார். ஏனென்றால் அவர் யார்? மிகவும் பெரியவர். தயவு இரக்கம் காட்டாத அந்த பார்வோன் கூட்டத்தை இரக்கம் காட்ட வைத்தார். கொடுத்து அனுப்புகிறான். நகை, பொண்ணு, வெள்ளி பொருளோட கொடுத்து அனுப்புகிறான். கர்த்தர் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார்.
நம்முடைய சபைக்கு செய்ய போகிறார். ஆகவேதான் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் மீண்டும் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் இழந்ததை, ஆமென், என்ன வெட்டுக்கிளி, பச்சை புழு, முசுக்கொட்டை, எதெல்லாம் உங்களை பட்சித்ததோ திரும்பவும், ஆமென், எதெல்லாம் எவன் புடுங்கினானோ அது எல்லாம் சத்துருக்கள் வந்து அப்பா வச்சுக்கப்பான்னு கொடுக்க போறான். ஆமென். வசனம், ஆண்டவர் வார்த்தையை கவனிங்கள். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் சொல்லியிருக்க, நீ நட்டாத திராட்சை தோட்டத்தையும் கட்டாத, இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினார். அங்குள்ள அந்த 7 ஜாதிகளை துரத்தி விட்டார். கவனிங்க, இப்ப திருப்பூர்ல உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறார். ஆனா யோசுவா கர்த்தர் செஞ்ச அற்புதம் என்னன்னா, மிகவும் பெரியவர்ங்கிறது எப்படின்னா, பக்கத்துல ஒருத்தன் இருக்கிறான், அங்கங்க இருக்கிறானே, அவனுங்களையெல்லாம் விரட்டிட்டு அவங்களுக்கு வாக்கு பண்ணினது கானான், அதற்கு அதிகமாய் இன்னும் பக்கத்துல, இன்னும் அந்த பக்கம் வலதுபுறம் இடதுபுறம் மேற்கு கிழக்கு அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கூட்டி கொடுத்தார், அதிகமா சேர்த்து கொடுத்தார். நம்முடைய சபைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமென். உங்களுக்கு பிசினஸ்ல அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. பயங்கர இழப்பின் மத்தியில வந்திருக்கிற தெய்வ பிள்ளைய, வருமானம், போதிய வருமானம் இந்த திருப்பூர்ல இல்லை, ஆனாலும் கர்த்தர் நீங்க இழந்தவைகளெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். அப்பதான் நீங்க சொல்லுங்க, என் தேவன் மிகவும் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே இதுவரைக்கும் எதிரிகளாய் இருந்தார்கள், எதிர்ப்பாளர்களாய் இருந்தார்கள், பிரச்சனை கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள், இனி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். லைவ் போயிட்டு இருக்கனால சிலதை நான் அடக்கிக்கிறேன், சிலதை பேச முடியல, சாட்சி ஆனா பேச முடியல, லைவ் இல்லைன்னா பேசிடுவேன். நம்ம எதிர்ப்பாளர்கள், எதிரிகள், கர்த்தர் அவர்களை நமக்கு ஆதரவாய் கர்த்தர் தரப்போகிறார் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆதரிக்கிறவர்களாய், உங்களிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாய் சிலரை கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். இனி உங்களுக்கு தயவு செய்கிறவர்களாய் இருக்க போறாங்க, உதவி செய்கிற ஆட்களை கர்த்தர் அனுப்பி தரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆகவே இருதயத்தை திருப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. ராஜாவின் ஒரு நீதிமொழிகள் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அந்த நீர்க்கால்களை போல ராஜாவினுடைய இருதயத்தை திருப்புகிறது போல அநேகருடைய இருதயத்தை நம்ம பக்கம் திருப்ப போகிறார். திரும்ப மாட்டானுங்க, அவ்வளோ இருக்கிறான், கர்த்தர் திருப்புவார். ஆமென். உடனே நம்ம சொல்லணும், கர்த்தர் பெரியவர், மிகவும் பெரியவர். ஆமென். அநேகருடைய மனசை மாற்றப் போகிறார். ஆமென். மைண்டை அவர் ஸ்தோத்திரம் சேஞ்ச் படுத்த போகிறார். அநேகருடைய மைண்டை கர்த்தர் சேஞ்ச் படுத்த போகிறார். அல்லேலூயா. சிலருடைய மைண்டெல்லாம் புரிய ஒரு மாதிரி இருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், செக்குக்குள்ளே போய் தலையை விட்டாலும் ஒன்றும் மாறாது. ஆனால் கர்த்தர் இந்த ஆராதனை சொல்கிறார், அவங்க மைண்டெல்லாம் கர்த்தர் தொட போகிறார். அவங்க மைண்டை, அவங்க ஸ்தோத்திரம் மனசை கர்த்தர் தொட போகிறார், சேஞ்ச் பண்ண போகிறார். அது அவரால் தான் முடியும். ஏன்னா இந்த பார்வோன் கூட்டம் அவ்வளோ மோசமான ஆட்கள், பார்வோன் கூட்டம் அவ்வளோ மோசமான ஆட்கள், அவங்கள யாரும் மாற்ற முடியாது. பிறவி குணம், ரட்சிக்கப்பட்டாலும் அது மாற மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அடையாளத்தோடு அவர் செய்கிறார். அப்படி என்ன செஞ்சிட்டாரு நம்ம சொல்ல போறோம். செங்கடல் வந்து நிற்கிறார்கள். வேகமாக போகிறேன், பாஸ்டர் பிஷப் ஐயா பிரசங்கம் பண்ணது தான், மீண்டும் அதை ஏன் ஞாபகப்படுத்து, உங்களுக்கு தெரியும். வந்து நிற்கிறார்கள். இப்போ கடக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். கடலை 2ஆக பிளந்தார். வெட்டாந்தரையில் நடந்து போனது போல நடந்து சென்றார்கள். இது அற்புதம். மறுபடியும் வாசிங்க, எங்கே வாசிங்க, உபாகம் 4:34. அடையாளங்களாலும் அற்புதங்களா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம், அடையாளம்னா என்ன? அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனையும் அவன் சேனையும் நடுக்கடலின் ஆண்டவர்
அழித்து போட்டார். இதுதான் அடையாளம். கவனிக்கிறீங்களா? அற்புதம் செங்கடலை தாண்டினது இஸ்ரவேல் ஜனங்கள். அடையாளம் எதிரிகளை மூழ்கடித்தது. உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு அற்புதமாகவும் சத்துருக்களுக்கு அடையாளமாகவும் செய்வார். புரியுதா? புரியுதா? மறுபடியும் சொல்லணுமா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு அற்புதமா இருக்கும், சத்துருக்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அவன் பார்க்குறான், அவன் நாட்டில் பேசிக்கிறான். ஐயோ, ஏன்னா ரதம் தான் அவனுக்கு பெருமை, ரதம் தான் அவனுடைய ரொம்ப அதுதான் பெருமை. ரதம், எங்கள் தேசத்தில் ரதம், அப்படி பேசுனாங்கல்ல. இந்த பெருமை பேசுகிறவனை எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில், இந்த வாரத்தில் சிலர்களை எல்லாம் ஆண்டவர் அப்படியே அந்த பெருமையெல்லாம் உடைக்க போகிறார். ஆமே. ரொம்ப பெருமைப்பட்டான். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். தாவீது சொல்கிறார், அவங்கெல்லாம் அதை தான் பெருமையாக மேன்மையாக பேசிக்கிட்டு இருந்தான். சிலர் நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் மேன்மைப்படுத்துவோம். இன்றைக்கி பாட்டெல்லாம் பாடுனீங்களே, நல்ல ஆண்டவர் உயர்த்தினீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன், எகிப்துடைய பலமோ இராணுவம் தான், ரதம் தான். எகிப்துடைய பெருமை ரதம் தான், புது ரதம். ஆண்டவர் அதை வீல கலட்டி விட்டார், பிடுங்கிட்டார். சொல்லுங்க, பிடுங்கி விட்டுட்டார். எதிரி எதெல்லாம் பலமாக நினைத்தானோ அதையெல்லாம் கர்த்தர் பிடுங்கி போடுவார். அல்லேலூயா. இந்த வாரம் கர்த்தர் செய்ய போகிறார், எழுதி வச்சுங்க, பிடுங்கி போடுவார். ஆமாம், பீஸ் பண்ணி விட்டுருவார், பஞ்சர் பண்ணி விட்டுருவார். ஆமென். பிடுங்கிட்டார். இதையெல்லாம் மேன்மையாக நினைச்சானோ அதையெல்லாம் ஆண்டவர் அவனை விட்டு அகற்றி போட்டார், சத்துருவை விட்டு அகற்றி போட்டார். எதையெல்லாம் பெருமிதத்தோடு செய்தானோ அதையெல்லாம் ஆண்டவர் வருத்தத்தோடு, அங்கே அப்படிதான் வருத்தத்தோடு அவர் நடத்தப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அதுதான் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். ஆமென். இஸ்ரவேல் பார்வோனை எதிர்க்க முடியாது, அவன் அவ்வளோ பெரிய ஆள். நம்மளால சில பிரச்சனை எதிர்க்க முடியல, சமாளிக்க முடியல, மேற்கொள்ள முடியல. போராடி ஜெபம் பண்ணி பார்க்குறோம், உபவாசம் பண்ணி பார்க்குறோம், மேற்கொள்ள முடியல. ஆனால் நீங்கள் சொல்ல போறீங்க, இதை கர்த்தரே செய்தார், இதை கர்த்தரே செய்தார். என்னால் முடியல, ஆனால் கர்த்தரே இதை செய்தார். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர், நான் வணங்குகிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. நம்மால முடியாததை இந்த வாரத்தில் கர்த்தர் பாருங்க கையில் எடுக்க போகிறார். நீங்க சொல்ல போறீங்க உங்க வாயினால, கர்த்தரே இதை செய்தார். என் திராணி இல்லை, என் பலன் இல்லை, என்னால் செய்ய முடியாது, என்னால் தாங்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது உங்கள் நிலைமை சூழ்நிலை அவருக்கு தெரியும். உங்கள் பலவீனம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அதுதான் உங்களுக்கு செய்கிற பெரிய காரியம். ஆமே. தேவநாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 2 காரியம் செஞ்சால் போதும். தேசமே, அந்த வசனத்துக்கு வந்துருங்க எல்லாரும், வாங்க வாசிங்க. யோவேல் 2:20, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில், நம்முடைய சபையில், இந்த வாரத்தில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் 2 காரியம் செய்யணும். நீங்களும் நான் 2 காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்கிறேன். 1, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், பயப்படாதீங்க. அப்பப்போ பயம் வரும். ஆமாம், பயப்படாதீங்க. சிலருக்கு வேர்க்குது பாருங்கள் பயத்தில். ஆமாம், பயப்படாது. அடுத்தது, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. நாங்கள் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவோம், வெள்ளிக்கிழமை வருவோம். நீங்களும் அப்படி தானா? நீங்களா 5 நாள் வராராம். அல்லேலூயா இப்படின்ட்டாங்க, ஸ்தோத்திரம். அப்போ இந்த பக்கம் வந்து ஜெபம் போகிறீங்க, சரி. ஆனால் இடையில நாங்கள் அடிக்கடி வந்தோம். இப்போ சமீபத்தில் வந்தோம். அந்த லிஃப்ட் பக்கத்தில் ஒரு அம்மா பைபிளை திறந்து வாசிக்கிறாங்க. அம்மா நீங்கள் யாரும் கேட்டேன். நான் மேலே பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறேன், ரூம் க்ளீன் பண்ணுறேன்.
அதே கீழே வோடாஃபோன் கம்பெனி இருக்குது, அங்கேயும் க்ளீன் பண்ணுற ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அங்கேயும் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களும் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இந்த அம்மா கொஞ்சம் நேரம் கிடைச்சோன்னே என்ன எடுத்து வாசிக்கிறாங்க? பைபிள் எடுத்து. அவங்களுக்கு படிக்காதவங்களாட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா, ஆனால் நல்லா அழகாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் குறுக்க போங்க, இப்படி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கவனம் எல்லாம் நான் நின்று பேசணுன்னு தான் இப்படி அண்ணாந்தி அணியை பார்த்தாங்க. அம்மா நான் சொன்னேன், அம்மா தொடர்ந்து வாசிங்க, இதில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். சரி பாஸ்டர் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் கீழே ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் வந்துட்டா கொஞ்ச நேரம் கிடைச்சா தூங்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் கிடைச்சா பைபிள் வாசிக்கலாம். இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைங்க. பரலோகத்தில் ஆண்டவர் மடியில் தூக்கி வச்சுக்குவார். கொஞ்சம் சின்ன நேரம் கிடைச்சோன்னா பைபிளை திறக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீயும் தான் ஊழியம் செய்கிற பார்த்துக்க. எனக்கு அது ஒரு பாடமாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு இந்த வாரம் கண்டிப்பாக பாஸ்டம்மா மூலமாக ஒரு நல்ல பைபிள், ஒரு அழகான பைபிள், விலை உயர்ந்த பைபிள் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையை என் மனசில் தீர்மானம் பண்ணியிருக்கேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நான் வாசிக்கிறீங்க, நாங்கள் உங்களை வந்து பார்க்கறதில்ல. என்ன சொல்ல வரேன்னா, மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமே, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல சந்தோஷமா. பிரச்சனை இருக்கு, ஊழியம் செய்ய முடியாதுங்க, இங்கே நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் இருங்க, எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் கர்த்தர் எங்களை களிகூற பண்ணுகிறார், சந்தோஷமாய் களிகூற பண்ணுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஸ்தோத்திரம். நானும் பாஸ்டம்மாவும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்தா சண்டை தான் வரும். ஆகவே பேத்திகளை கொடுத்துருக்கிறாரு, அவங்கள பார்த்த ஒரு சந்தோஷம். அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பாருங்கள், அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருந்தா, கைத்தட்டி அல்லேலூயா. ஆமாம், அசூர்னு சொல்ல சொன்னால் வாயு அசூரு அப்படி சொல்லு. இதெல்லாம் பார்த்து கவலையெல்லாம் மறந்து துதிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். என்ன சொல்ல வரேன்னா, இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்க, தம்பிமார்கள் கையில் பேனை எடுங்க, நோட்டு எடுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அக்கா எழுதி கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. அதனால் அவங்க எழுதி கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருங்க. சுகம் இல்லை பாப்பாவுக்கு, ஆண்டவர் சுகம் தருவார். வெரி குட். டைரி, அம்மா நீங்கள் தான். வேகமாக சொல்ல போகிறேன், மெதுவாகவும் சொல்ல போகிறேன், சரியா? நான் ஸ்பீடாக போனேன்னா நீ பாஸ்டர்னு கற்றுங்க, அங்கேருந்து பின்னாடி இருந்து நிறுத்துங்கன்னு சொல்லுங்கள், நான் நிறுத்துவேன். ரைட்? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்யணுன்னா நல்லா ஜெபிக்கணும், துதிக்கணும், பாடணும். இப்படிலாம் செய்கிறதுனால சில உங்களுக்கே பதில் தெரியும். நான் சொல்லுவேன், நீங்களும் பேசலாம். ரெடி? துதித்தால் தடைகள் உடையும். எழுதியாச்சா? இன்னைக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, குறிச்சு முடிஞ்ச ஆராதனை முடிஞ்சது, செய்தி முடிஞ்சது, அதனால மெதுவாக எழுது. ஆண்டவர் இதை தான் செய்ய சொல்கிறார். இதை செய்யாதனால தான் நமக்கு பயம் வந்துடுது, சந்தோஷம் வர மாட்டேங்குது, களி கூற முடியல. ஆகவே துதிச்சு பாருங்க, தடைகள், சத்தமாக சொல்லுங்க, தடைகள். எழுதாதவர்கள் வாயினால சத்தமாக சொல்லணும், சரியா? எழுதிக்கிட்டே சத்தமாக சொல்லுங்க. ஜெபித்தால் ஜெயம் உண்டாகும். சொல்லுங்க, ஜெபித்தால் ஜெயம் உண்டாகும். ஸ்தோத்திரித்தால் சோறு கிடைக்கும், கிருபை பெருகும். ஸ்தோத்திரித்தால், நாங்கள் பாட்டு சின்னதில் கேலி பண்ணுவோம் சண்டே ஸ்கூலில், சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் அப்படின்னு, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன்ட்டு பாடுவோம். சரி, ஸ்தோத்திரித்தால் கிருபை சத்தமாக சொல்லுங்க, கிருபை பெருகும். சொல்லும் போதே கிருபை பெருகும். பெரிய காரியம் செய்யணும்னா இதெல்லாம் நீங்கள் அறிக்கை பண்ணியே ஆகணும். ஆமென். பாடினால், பாடினால் எழுதுங்க, பாடுகள் விலகும். என்னங்க? பாடினால், சர்ச்சில் வந்து பாடாட்டி பாடுகள் விலகாது, கைத்தட்டாட்டி பாடுகள் விலகாது. ஆண்டவர் குறை சொல்ல வேண்டியதாக இருக்கும். பாடினால்
சொல்லுங்க. ஆமென். ஆராதித்தால் தேவ பிரசன்னம் கிட்டும். தேவ பிரசன்னம் கிட்டும். எழுதிட்டீங்களா? விசுவாசித்தால் எல்லாம் கூடும். என்ன வேகம் எழுதுறாங்க பாப்பா. வெரி குட், சூப்பர். அப்படி எழுதாது மறுபடியும் கேளுங்க, சொல்லுவேன். நான் 6வது சொல்லிட்டேன். விசுவாசித்தால் எல்லாம். வேதம் வாசித்தால், வேதம் வாசித்தால் தேவ குரல் கேட்கும். ஆண்டுடைய குரல் கேட்கணும்னா பைபிளை படிங்க. ஆண்டு சத்தம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா பைபிளை படிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய குரல் கேட்கணுமா? ஆசையா இருக்கா? இன்றைக்காவது பைபிளை இனியாவது திறங்கப்பா. வீட்டில் திறங்க, சர்ச்சில் திறக்கிற நீங்கள் வீட்டில் திறந்து பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். தேவ குரல் கேட்கும். வேத வசனத்தின்படி நடந்தால், வேதத்தின்படி நடந்தால் நாம் தேவ பிள்ளைகளாக மாறுவோம். தேவ பிள்ளைகளாய் மாறுவோம். உண்மையா இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். பரிசுத்தமாக இருந்தால் பரமனை தரிசிக்கலாம். பரிசுத்தமாக இருந்தால் பரமனை தரிசிக்கலாம். உதவி செய்தால் உதவிகள் கிடைக்கும். நான் யாருக்கும் செய்யலைன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது. உதவி செய்தால் உதவிகள் கிடைக்கும். கொடுத்தால் கொடுக்கப்படும். கொடுக்காட்டி நைபுத்தகை. தாழ்மையா இருந்தால் உயர்வுகள் வரும். உயர்வுகள் வரும். இதயம் சுத்தமா இருந்தால் தேவ தரிசனம் கிடைக்கும். குடும்பம் ஜெபம் செய்தால், அம்மா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கேளுங்க. எத்தனாவது எழுதியிருக்கீங்க அம்மா? ஓ, இருதயத்துக்கு இருதயம் சுத்தமா இருந்தால் தேவ தரிசனம் கிடைக்கும். குடும்பம் ஜெபம் செய்தால் பாதுகாப்பு உண்டாகும். நிறைய குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு வேலி போயிடுச்சு என்னைக்கோ, குடும்ப ஜெபம் நிறுத்தினதுனால. குடும்பம் ஜெபம் செய்தால், சத்தம் வரட்டும், பாதுகாப்பு உண்டாகும். ஐக்கியமா இருந்தால், 16, ஐக்கியமா இருந்தால் தேவ சித்தம் நிறைவேறும். தேவ சித்தம் நிறைவேறும். இந்த ஐக்கியம் இல்லாதனால குடும்பத்தில் தேவ சித்தமே நிறைவேற மாட்டேங்குது. அவங்க சித்தம் தான் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. தேவ சித்தம் நிறைவேறணும்னா நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஐக்கியமாக இருங்க. ஒரு மனமாக இருந்தால், சொல்லுங்க, ஒரு மனமாக இருந்தால் தேவ திட்டம் நிறைவேறும். உங்க மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த சபை மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டதுனால தான் அந்த திட்டம் நிறைவேறுகிற நேரம் வந்துருச்சு. இந்த வாரத்தில் கர்த்தரை செய்ய போகிறார். ஆமென். அன்பா இருந்தால் தேவ குணாதிசயம் உண்டாகும். ஆண்டுடைய அந்த குணாதிசயம் நமக்குள்ள வரும். அன்பா இருந்தீங்கன்னா அவருடைய குணாதிசயம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக, வாழ்க்கை ஒரு முறை, தேவனுக்காக வாழும் வாய்ப்பு ஒரு முறை. அப்படி எழுதிக்கங்க. வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். தேவனுக்காக வாழும் வாய்ப்பும் ஒரே முறை தான். அல்லேலூயா, ஆமென். தேவனுக்காக கடைசி 20 தேவனுக்காக வாழ்ந்தால் தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். தேவனுக்காய் வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்தீங்கன்னா உங்க தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லாதவங்க பக்கத்தில் பார்த்து எழுதிக்கங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம். க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God.
கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஆனவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சத்தமா பாடுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சத்தமா. ஹல்லேலூயா. தம்பி, அருமையான சகோதரன் தொடர்ந்து சர்ச்சுக்கு வர்றார். நான் தான் பார்க்காம இருந்தேன். இன்னைக்கு தான் பக்கத்தில் பார்த்தேன். அவருக்கு ஏராளமான பிரச்சனை. ஆண்டவரை வெறுக்கணும், பைபிளை தொடக்கூடாது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறத கர்த்தர் பார்க்குறார். நிச்சயமாய் சகோதரனுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. சந்தோஷம் பார்க்குறதுக்கு. இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் இவரை விட இன்னும் நிறைய பிரச்சனை உள்ளவங்களாம் இங்கே இருக்கீங்க. ஆண்டவர் நேசித்து வரீங்க, ஆலயத்தில் இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தர் பேசியிருக்கிறார், தீர்க்கதரிசனமாக பேசியிருக்கிறார். தேசமே, கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுவதாக. நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் நன்றி. பாசமா வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. கொஞ்சம் நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணத கிருபை பெருகும். துதிக்க துதிக்க தடைகள் விலகும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. அல்லேலூயா. சொல்ல சொல்ல மகிமை, ஆண்டவர் மகிமையா இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வரட்டும், நல்ல சத்தம் வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்யணும்னா நல்ல சத்தமா துதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, பெரியவரே, மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரே, ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் பெரியவங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லப்பா. ஆனால் நீரோ மிகவும் பெரியவராயிருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் அறியும்படியாக எங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே நீர் செய்து முடிக்க போறதகாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படி அப்படியே ஆண்டவர் செய்ய போறதுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை முழுவதும் நாங்கள் உம்மையே மகிமைப்படுத்த, உமக்காகவே வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உமது கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும். கேட்ட வார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படுவதாகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் இருதயத்திலே உம்முடைய வார்த்தை எழுதினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை தகர்த்தெறிய நினைக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவிசுவாசங்கள் மாறட்டும். ஆண்டவரே, அவநம்பிக்கைகள் எங்களை விட்டு மாறட்டும். ஆண்டவரே,
ஆண்டவரே கர்த்தர் எங்கள் மேல் ஒரு கிருபை வைத்து நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஆரம்பம் முதல் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருந்ததற்காக நன்றி. பாடல் ஆராதனையில மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு வார்த்தை கொடுத்ததற்காய் நன்றி. இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே எங்கள் வாழ்விலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்ப விசுவாசிக்க ஆவியானவர் எங்கள் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். காணிக்கை நேரத்திலே தம்முடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் கொடுத்த அந்த காணிக்கைகளை தசம பாகங்களை ஆண்டவரே எதெல்லாம் செய்திருக்கிறார்களோ அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் கட்டளையிடுங்கப்பா. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோவேல் 2:21 படி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே எங்களுக்கு நீர் செய்து முடித்து விட்டதற்காய் நாங்கள் உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. சமாதானமாய் எங்களை கொண்டு வந்தீங்க, சமாதானமாய் எங்களை கொண்டு போக போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எதற்கெல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீரோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கூட இருங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை அதிசயங்களை காணும்படி செய்யுங்கப்பா. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாலிபர்களுக்காக, குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக, ஆண்டவரே குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய கரமம் வரட்டும், பாதுகாத்து கொள்ளும். வாரம் முழுவதும் உங்க பிரசன்னம் கூட இருந்து நடத்திட்டப்பா. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. உடைய பிள்ளைகளோடு இருந்து அடுத்த வாரம் சுகமாய் கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே சரோஜமா அவர்கள் குடும்பத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்கர் அவர்களை தொடுங்க ஆண்டவரே, அவருக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற அவர் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். உடைய சுகமாக்குற வல்லமை அவர் மேல் இறங்கட்டும் அப்பா. அண்டு சீக்கிரத்திலே அவர் நல்ல சுகம் பெற்று ஆண்டு வர கர்த்தர் கிருபை தாங்க. பிரதர் எபினேசர் அவர்களுக்காய் நன்றி. அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கட்டளையிடுங்க. இனி அந்த பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் காப்பீராக. உடைய கிருபை அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்வதாக. ராபின் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஆபரேஷன் பண்ணி இன்னும் ஆண்டவரே நல்ல பூரண சுகம் பெற்று ஆலயத்துக்கு வர கிருபை செய்யுங்க. இப்படி ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீரே எங்கள் பரிகாரி ஆண்டவரே, பரம வைத்தியரப்பா, எங்களை சுகமாக்குகிற தெய்வம். உடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். நீரே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், கர்த்தர் பெரியவர் என்று அறிக்கை பண்ண ஒவ்வொரு குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.